நேர்களே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். இதே தான் நம்ம வசனத்திலையும் வாசிக்கிறோம். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனம். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக்கானேன். பெங்களூரில் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு கோர்ட் கேஸ் நடக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ட் கேஸில் இன்வால்வ் ஆன ஒரு லேடி யாருமே வர்றதுக்கு முன்னாடி அந்த கோர்ட்டுக்குள்ளே போய் அந்த ஜட்ஜோட சேர் மேலே பிளாக் மேஜிக் பண்ணுறதை அவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் யோசித்தேன், ஐயோ எப்படிலாம் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்களே சுவாமி, எப்படிலாம் நம்மளுக்கு சாபங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த பர்சன் என் மேலே கர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, என்னோடய ஃபேமிலியில் இந்த கர்ஸ் இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். இன்றைக்கே அந்த சேஞ்ச் உங்களுக்கு வரப்போகிறது. நிறைய ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க, என்னோடய அப்பா குடிக்காரனாக இருந்தார், அதனால நானுமே குடிக்காரனாக இருக்கிறேன், என்னோடய பிள்ளையும் அப்படி தான் இருக்கிறான் இப்போது அப்படின்ட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லுவாங்க. என்னோடய அப்பா பணத்தெல்லாம் அந்த கேம்பிளிங் பண்ணி பணம் எல்லாம் போயிடுச்சு, அதே ஹேபிட் தான் பையனுக்கும் இருக்குது, அதே ஹேபிட் தான் அவனோட பையனுக்கும் இருக்குது. ஜென்ரேஷனல் கர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜென்ரேஷனாக அந்த சாபம் வருது அப்படின்ட்டு நிறையா ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சாபத்தை இயேசப்பா மாற்றப் போகிறார். உங்கள் மூலமாக அந்த சாபம் உடைக்கப்பட போகிறது. உங்களோட ஃபேமிலியில் அந்த சாபம் நீங்க போகிறது. ஆஃப்டர் யூ தேர் இஸ் கோயிங் டு பி நோ மோர் கர்சஸ். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது. அதே மாற்றம் உங்களோட பிள்ளைங்க வாழ்க்கையிலையுமே இருக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சாபமே இருக்காது. ஒன்லி பிளெஸ்ஸிங்ஸ், ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஸோ இன்றைக்குமே அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. நான் வாசித்த ஒரு ஸ்டோரியில் கூட மிஸ்டர் ஜான் அப்படின்ட்டு ஒருத்தர் சின்ன வயசுலே 8-9 வயசில் வீட்டில் மேட்ச் பாக்ஸோட விளாண்டுட்டு இருக்கும் போது அந்த மேட்ச் பாக்ஸ் தவறாமல் தீப்படிச்சு எரிஞ்சு அவங்க உடம்புல ஃபுல்லாக காயம், ஆல்மோஸ்ட் 100% பேர்ன்ஸ் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ டாக்டர் சொல்லும் போது நீங்கள் நைட் சர்வைவ் ஆகிறதே 1% தான் உங்களுக்கு சர்வைவல் சான்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக இறந்து போவீங்க, உங்களுக்கு இனிமேல் சர்வைவ் ஆக சான்ஸே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து அந்த பேர்ன்ஸ்லேருந்து அவங்கள காப்பாற்றி அவங்க ரீஹேபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணி இப்போது ஒரு ஹாப்பிலி மேரிட் பர்சனாக பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து உலகம் முழுவதும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சத்ரு உங்களை கீழே போட ட்ரை பண்ணலாம், மற்றவங்கள உங்களை சபிச்சுட்டு உங்களை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக மாற்றப் போகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இன்றைக்கி மாற்றப் போகிறார். இதை நம்ம விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் சுவாமி உங்களுடைய பிரசனம் வரட்டும் சுவாமி. ஏசப்பா, அந்த சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. லார்ட், let no curses be able to touch your children. Father, we put your protection over them. உங்களுடைய பிள்ளைங்கள் மேலே உங்களுடைய கை இருக்கட்டும் சுவாமி, உங்களுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும் சுவாமி, அவங்களுடைய ஃபேமிலிஸ் மேலே இருக்கட்டும். Lord, let them all be protected under your wings, Father. Lord, எத்தனையோ பேர் அவங்கள சபிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அவங்கள டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களுடைய ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸே பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் சுவாமி. அது எல்லாமே ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. Lord, when it enters them itself, it should change into a blessing, Father. It should change into a blessing. Let nothing be able to touch them. ஏசப்பா, இதை விசுவாசத்தோட பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி. உங்களை இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.